அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இதாங்க மஞ்சனத்தி மரம். நுணான்னு சொல்லுவாங்க, நோனின்னு சொல்லுவாங்க, தனக்கம்பூன்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களில் 99 வகை பூக்களில் இந்த மஞ்சனத்தியும் கூறப்பட்டிருக்குங்க. மிகவும் மருத்துவ குணம் மிக்க ஒரு அரிய மூலிகை மரம், செடி, மரம் அப்படின்னு சொன்னால் இது வந்து மஞ்சனத்தி தாங்க. இதில் வேர் முதல் பழம் வரை, பட்டை வரை, எல்லாமே இலை வரை இதோடைய மருத்துவம் வந்து அவ்வளவு பயன்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் இதோடைய இலைகளை வந்து அரைச்சி கட்டிகள், கழலைகள், ஆறாத புண்களுக்கு நல்ல மருந்து. அதே போல் இதை அந்த பழங்கள் சாப்பிட்லாம். இது கல்லீரல், மண்ணீரல், அதே போல் தீராத காய்ச்சல்களுக்கும் நல்ல மருந்தாக பயன்படுது. இதை வந்து சுக்கு, மிளகு, ஓமம் இந்த மாதிரி இதுகள்லையும் சேர்த்து அதை மருத்துவமாக பயன்படுத்தலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம மஞ்சனத்தி காய், மஞ்சன் அத்தி பாருங்கள். இதோடைய தண்டு உள்பகுதி பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும். அதை வந்து அந்த காலத்தில் சாயமும் உருவாக்கியிருக்காங்க, சாயம் வந்து காய்ச்சிருக்காங்க. மஞ்சனத்தி இந்த பழத்தை வந்து சாப்பிட்டா இது வந்து இனிப்பும் உரப்பும் கலந்துருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும். இதனுடைய பூ வந்து ரொம்ப ரொம்ப மணக்குங்க, நல்லா மணக்கும். பாருங்கள் எப்படி முடிச்சா இருக்கு பாருங்களேன். இதோட சிறப்பே இதோட காய் வந்து முடிச்சா இருக்குது. அது மாதிரி வரி வரியாக கோடு கோடாக இருக்கு பாருங்களேன். விதைகள் அவ்வளோ விதைகள் இருக்கும். இதோட காயை வந்து இடித்து அதை காய வச்சு உப்பில் ஊற வச்சு அதை வந்து கறியாக்கி நம்ம பல் துலக்கினா பல் சொத்த போகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பூவு, பிஞ்சு, காய், பூவும் பாருங்களேன். இப்போ இது வந்து ஒரே பூ காய் தாங்க. ஒரு காயில் எத்தனை பூ இருக்கோ அவ்வளவும் அது முடிச்சாகி அது வந்து மஞ்சனத்தி காயாக மாறிடும். இந்த வாந்தி, பேதி அந்த மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு மாந்தம் அப்படிங்கிறதுக்கு நல்ல மருந்து. இதோடைய இலைகளை நல்லா வதக்கி அதை வந்து கொஞ்சம் அதை தண்ணியை கொதிக்க வச்சு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா தீர்ந்துரும்னு இன்னமும் நம்ம கிராமத்துகளில், ஊர்ப்புறங்களில் சொல்கிறாங்க. இதோடைய இலை அமைப்புகளை பாருங்களேன், ஒன்று விட்டு ஒன்று, எப்படி இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. நம்ம மா இலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். புண்ணு, ஆறாத புண்ணுக்கு இதோடைய இலையை நல்லா மஞ்சளும் அதுவும் கலந்து நல்லா இடித்து அந்த இடத்துல கட்டினோம்னா ஆறிடும். அதே போல் இதோடைய இலையை நல்லா இடித்து சாறு எடுத்து அதோடைய நம்ம தொண்டைகளில் தொண்டை சம்மந்தமான வலிக்கும் நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. இதோடைய பழம் வந்து வேறு மாதிரி ஒரு மாதிரி நார்த மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இனிக்கும், வித்தியாசமாக இருக்கும். பூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மணக்கும் பாருங்கள். நம் பக்கத்திலே இருக்கிற இந்த அரிய மூலிகையை நாம் பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம். மிக்க நன்றி, வணக்கம். பாருங்கள், ஒரே இடத்துல பூ, காய், பழம்.